வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட் திங்ஸ். இன்னைக்கு நம்ம 10th 12th ஐடிஐ படிச்சிருக்கவங்களுக்காக மிகப்பெரிய நோட்டிபிகேஷனான சவுத்தர்ன் ரயில்வேல இருந்து வெளியாகிருக்க அப்ரண்டிஸ் பணிகளுக்கான வேலையை பத்தி தான் பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் இந்த அப்ரண்டிஸ் பணிக்கான முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த அப்ரண்டிஸ் பணிக்கான ஆன்லைன் அப்ளை ஸ்டார்டிங் டேட்டு 25/8/2025, ஆன்லைன் அப்ளை லாஸ்ட் டேட்டு 25/9/2025. இந்த வேலைவாய்ப்புல டோட்டலா 3518 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த காலி இடங்கள் டிவிஷன் வைஸாவும் ஒர்க் ஷாப் வைஸாவும் பிரிச்சிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயில்ஸா பார்ப்போம். சென்னை டிவிஷன்ல 1234 வேகன்சிஸும், திருச்சி டிவிஷன்ல 890 வேகன்சிஸும், மதுரை டிவிஷன்ல 700 வேகன்சிஸும், சேலம் டிவிஷன்ல 570 வேகன்சிஸும், திருவனந்தபுரம் டிவிஷன்ல 360 வேகன்சிஸும், பாலக்காடு டிவிஷன்ல 240 வேகன்சிஸும், ஒர்க் ஷாப்ல 524 வேகன்சிஸும் அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஃபிட்ரு, வெல்ட்ரு, ஒயர்மேனு, எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கு, எலக்ட்ரீஷியன், கார்பெண்டரு, ஃபிட்ரு, பெயிண்டரு, மெஷினிஸ்ட்டு எல்லா ட்ரேட்லேயுமே உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மினிமமாக 50% மார்க் எடுத்திருக்கணும். அது கூடவே ஐடிஐ முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்சிவிடி, எஸ்சிவிடி அப்ரூவல் சர்டிஃபிகேட் இருக்கணும். ட்ரேட் வைஸா குவாலிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. உதாரணமாக நீங்கள் எலக்ட்ரீஷியன் ட்ரேடாக இருந்தீங்கன்னா 10th முடிச்சு ஐடிஐ இன் எலக்ட்ரீஷியன் ட்ரேடு முடிச்சிருக்கணும். ஃபிட்டராக இருந்தீங்கன்னா 10th + ஐடிஐ இன் ஃபிட்டர் ட்ரேடு முடிச்சிருக்கணும். கார்பெண்டராக இருந்தீங்கன்னா 10th + ஐடிஐ இன் கார்பெண்டர் ட்ரேடு முடிச்சிருக்கணும். ஒயர்மேனாக இருந்தீங்கன்னா 10th + ஐடிஐ இன் ஒயர்மேன் ட்ரேடு முடிச்சிருக்கணும். மெஷினிஸ்டாக இருந்தீங்கன்னா 10th + ஐடிஐ இன் மெஷினிஸ்ட் ட்ரேடு முடிச்சிருக்கணும். மெக்கானிக்காக இருந்தீங்கன்னா 10th + ஐடிஐ இன் டீசல் ஆர் மோட்டார் மெக்கானிக் ட்ரேடு முடிச்சிருக்கணும். இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜா 15லேருந்து மேக்சிமம் ஏஜா 24 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 வருஷமும், பிடபிள்யூபிடிக்கு 10லேருந்து 15 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கான மாத ஸ்டைஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் 10th இருந்தீங்கன்னா 6000 ரூபாய் பர் மந்த்துக்கும், ஃப்ரெஷர் 12th இருந்தீங்கன்னா 7000 ரூபாய் பர் மந்த்துக்கும், ஐடிஐ இருந்தீங்கன்னா 7000 ரூபாய் பர் மந்த்துக்கும் உங்களுக்கான ஸ்டைஃபண்டாக சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் ரயில்வே அப்ரண்டிஸ்க்காக எந்த விதமான எழுத்து தேர்வும் இல்லாமல் தான் கேண்டிடேட்ஸை தேர்வு செய்கிறாங்க. 10th 50% மார்க்கும் ஐடிஐயில் 50% மார்க்கும் எடுத்திருந்தா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த 2% சேர்த்து ஆவரேஜாக 2ஆல் டிவைட் பண்ணி ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். அதை வச்சு தான் உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதன் பிறகு தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இந்த அப்ரண்டிஸ் பணிக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். அதாவது https://indianrailways.gov.in என்ற இணையதளத்தில் போயிட்டு தேவையான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி உமன்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லைன்றதையும், ஜென்ரல் ஓபிசிக்கு 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷனை 25/9/2025 சப்மிட் பண்ணிடுங்க. சரியான தேதிக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைனா உங்கள் விண்ணப்பம் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும். இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போன்ற புதிய அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.